Hi, good morning to all. இன்னைக்கு நம்ம ஹைவ் டேபிளில் எப்படி அப்டேட்ஸ் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஹையோட வெர்ஷன் வந்து 0.14 மேலே இருக்கணும். அப்புறம் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிரான்சாக்ஷனல் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் டிரான்சாக்ஷனல் ஈக்குவல் டு ட்ரூ நம்ம மாற்றி ஆகணும் டேபிளை க்ரியேட் பண்ணும்போது. அண்டு அதே மாதிரி டேபிளோட ஃபைல் ஃபார்மேட் ஷுட் பி ஓஆர்சி ஃபைல் ஃபார்மேட்டாக தான் இருக்கணும். அப்புறம் அந்த டேபிள் க்ரியேட் பண்ணும்போது அது பக்கெட்டிங் டேபிளாக தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் பக்கெட் வாட் எவர் அது நம்மளோட செலெக்ஷன் தான். அடுத்தது இந்த செட் ஆப்ஷன்ஸ் ஒரு 3 செட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹைவ், சப்போர்ட், கன்கரன்சி அப்படின்ற ஒரு செட் ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணணும். அதே மாதிரி ஹைவ், காம்பேக்டர், இனிஷியேட்டர் ஆன் ஈக்குவல் டு ட்ரூன்ற மாதிரி நம்ம இன்னொரு செட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். தேர்ட் ஒன்று வந்து ஹைவ் காம்பேக்டர் ஒர்க்கர்ஸ் த்ரெட் வந்து ஷுட் பி அ பாசிட்டிவ் வேல்யூஸ். ஏதாவது ஒரு வேல்யூஸ் பாசிட்டிவ்ல நம்ம கொடுக்கணும். டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது -1 இருக்கும். இந்த லாஸ்ட் இருக்கு அது ரெண்டுமே காம்பேக்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டு செட் ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னா த்ரிஃப்ட் சர்வீஸில் வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இன்னைக்கு ஒரு ஸ்மால் டெமோஸ் பார்ப்போம் எப்படி இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாங்கிறது. ஓகே, ஸோ நான் இப்போ ஹைவ் ஓப்பன் பண்ணுறேன். பக்கெட்டிங் பண்ணுறப்ப நார்மலாக பண்ணுற மாதிரி பக்கெட்டிங், ஹைவ், எக்ஸிக்யூஷன், என்ஃபோர்ஸ் பக்கெட்டிங் அதுவும் நம்ம ட்ரூ தான் பண்ணணும். நார்மலாக பக்கெட்டிங் க்ரியேட் பண்ணும்போது அது நம்ம டிஃபால்ட்டாக பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி. ஓகே, ஸோ நான் சாம்பிளாக ஒரு டேட்டாபேஸ் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். பேஸ் ஸ்டோர்ட் அப்டேட். ஓகே, நான் அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டேபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிரான்சாக்ஷன் மேனேஜர் எல்லாமே நம்ம சொன்ன எல்லாத்தையும் ஒன் வேணா இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும்னா செட் கொடுத்துட்டு ஹைவ் டாட் டிஎக்ஸ்என் மேனேஜர் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கணும். அது சூஸ் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு org டாட் apache டாட் hadoop dot hive dot ql dot log mg dot db txn manager இது செட் பண்ணினா செட் ஆயிடும். அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம செட் பண்ண வேண்டியது பக்கெட்டிங் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பக்கெட்டிங் டேபிளுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அந்த டைனமிக் பார்ட்டிஷன்ஸ் எனேபிள் பண்ணி பக்கெட்டிங் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். அதையும் பண்ணலாம். ஹைவ் டாட் என்ஃபோர்ஸ் டாட் பக்கெட்டிங் ஈக்குவல் டு ட்ரூ. தேர்டு பார்ட்டிஷன்ஸ்க்கு நம்ம எனேபிள் பண்ண வேண்டியது hive dot execution dot dynamic dot partitions dot mode equal to non-strict mode. ஓகே, நெக்ஸ்ட் அந்த சொன்ன மாதிரி அந்த காம்பேக்டர் அண்ட் கன்கரன்சி எல்லாத்தையும் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ ஒன்று என்ன பண்ணணும், சைட் ஹைவ் டாட் சப்போர்ட் டாட் கன்கரன்சி ஈக்குவல் டு ட்ரூ. அடுத்தது நெக்ஸ்ட்டு செட் hive dot compactor dot initiator dot on equal to லாஸ்ட்டாக நம்ம பண்ணுறது நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் அதே மாதிரி மாற்றணும். compactor worker dot threads equal to 1. ஓகே, இது இந்த செட் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டேபிள் க்ரியேட் பண்ணணும்.
இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு வந்து ஆக்சஸிங் கொடுக்குது, அப்டேட்ஸ்க்கான ஆக்சஸிங் எல்லாமே நமக்கு கொடுக்குது. இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள், டேபிள் நேம் வந்து டெஸ்ட் underscore hive, a integer, b string, c string, clustered by இந்த காலம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏ காலம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏங்கிற இந்த காலம் வச்சு நம்ம கிளஸ்டர் பண்ண போகிறோம். இன்ட்டு நான் 2 பக்கெட்ஸ் பண்ணலாம். buckets stored as orc கொடுத்துட்டு ப்ளஸ் இதில் அந்த டிபிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் காட்டினால இந்த இது வெர்ஷன் வந்து நம்மளுக்கு 0.15 தான். கிளஸ்டரிங் பக்கெட்டிங்கான செட் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிட்டோம். இது மூணுத்தையும் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஸோ டேபிள் டிபிஎல் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராக்கெட்டில் சிங்கிள் கோட்ஸில் டிரான்சாக்ஷனல் equal to true. ஓகே, இப்போ டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த டேபிளில் இப்போ டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இன்சர்ட் பண்ணுற கமாண்டு இன்சர்ட் into table test underscore hive values id name id a integer, b string, c string. So first value integer, second value வந்து stringல இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்லனா நான் hadoop கொடுக்குறேன். தேர்டு வந்து ஓகே தினேஷ் கமா 2 கமா hadoop கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த வேல்யூ இப்போ நம்ம பாஸ் பண்ணுறோம். இல்லை மேப் ரெடியூஸில் நம்ம 2 டேட்டாவும் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் பக்கெட் வந்து 2 கொடுத்ததுனால நம்பர் ஆஃப் ரெடியூசர் 2 ரன் ஆகுது. ஓகே, ஸோ மேப்பர் ஃபங்க்ஷன் ஓவர் ரெடியூசர் டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணி உள்ள லோட் பண்ண போகுது. ஓகே, ஓகே இப்போ அந்த ரெக்கார்ட் எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். select star from test underscore hive
ஸோ இதான் ரெக்கார்டு. ஸோ 1 and 2 இருக்கிறது. இதில் இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன் ரெக்கார்டை. அப்டேட் trans test underscore hive set இது ஏ தானே கொடுத்துருக்கோம், வேல்யூ ஏபிசி தான் பண்ணணும். ஸோ பி ஈக்குவல் டு ஹடூப்னு இருக்குது, அதை நான் பிக் டேட்டான்னு மாற்றிக்கிறேன். ஸோ பிக் டேட்டா வேர் ஏ ஈக்குவல் டு 2 ரெக்கார்டுக்கு நான் செகண்ட் ரெக்கார்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போயும் ஒரு மேப் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் பேக்கெண்டில் ரன் ஆகுது. இங்கே இருக்க நார்மல் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெக்கார்ட் இருக்குது. இதில் ஐடி நம்பர் எடுத்து இதுக்கு நான் ஹடூப்புங்கிறதுக்கு பதிலாக பிக் டேட்டான்னு நான் கொடுக்க போகிறேன். பார்ப்போம். ஏன்னா நம்ம ப்ராப்பராக எல்லா செட் ஆப்ஷன்ஸும் மாற்றி வச்சிட்டோம். ஆக்சுவலாக இன்டர்வியூவில் இது கூட தெரில அப்படின்ற மாதிரிலாம் சில இது இருக்குது. ஸோ அதனால தான் சரி ஒரு ஸ்லைடாக போடலாம் அப்படின்னு யோசிச்சு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, மேப்பர் முடிஞ்சு 100%. Waiting for reducing operations. ஓகே, கிரேட், முடிஞ்சு. இப்போ நம்ம அந்த வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நார்மலாக இருக்க அந்த ரெக்கார்டில் இந்த ரெக்கார்டு மட்டும்தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ண நினச்சேன். அந்த ரெக்கார்டு இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்மளால் அப்டேட் பண்ண முடியும் ஹைவில். பட் இந்த செட் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன். ஹைவோட வெர்ஷன் வந்து 0.1 மேலே இருக்கணும். டேபிள் கிரியேட் பண்ணுறப்ப டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிரான்சாக்ஷனாக ஈக்குவல் டு ட்ரூவாக இருக்கணும். ஆஸ் வெல் டேபிள் ப்ராப்பர்ட்டி வந்து பக்கெட்டிங்காக கிரியேட் ஆகி ஃபைல் ஃபார்மேட் ஓஆர்சியாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் இந்த 3 செட் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணணும். ஹைவ் சப்போர்ட் கன்கரன்சி ஈக்குவல் டு ட்ரூ, காம்பேக்டர் இனிஷியேட்டர் ஆன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, அண்ட் ஹைவ் காம்பேக்டர் ஒர்க்கர் டாட் த்ரெட்ஸ் should be any one value is a positive. அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணணும், நம்மளால முடியும். Okay, thanks for watching.